சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் தற்பொழுது வருகின்ற 23ஆம் தேதி கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் தான் கூட்டணி என்றும் தென் மாவட்டங்களில் மட்டும் போட்டியிடுவதாக தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதை பற்றி பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களிடம் இருந்து கேட்டபொழுது 40 தொகுதிகள் விஜய் அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் கேட்பார். அதில் 35 தொகுதிகளுக்கு குறையாமல் விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு முன்வந்துவிட்டால் நிச்சயம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி வைப்பது உறுதியாகிவிடும். இதற்கு மிக முக்கியமான காரணம், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் சுயேட்சையாக புதிய சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்ட பொழுது 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று 2வது இடம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக 3வது இடம். இரட்டை இலை சின்னம் இருந்தும் அதிமுகவால் வெற்றியடைய முடியவில்லை. 3வது இடத்திற்கு வருவதற்கு காரணமும் ஓபிஎஸ் தான். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக களத்தில் இறங்கி நிரூபித்துவிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளை ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தார். அனைத்தையும் விட்டு கொடுத்து ஓபிஎஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கு கூட தயாராக இருந்தார் அதிமுக ஒருங்கிணைவதற்கு, வெற்றியடைவதற்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ விடாப்பிடியாக அதிமுகவில் ஓபிஎஸ்ஸையும் அவரது ஆதரவாளர்களையும் மீண்டும் இணைக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த நிலையில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வேறு வழியில்லாமல் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களை நம்பி மட்டும்தான் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான முடிவுகளை தற்பொழுது எடுத்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் பல்வேறு மாற்றங்களும் நிகழும். 40 தொகுதிகள் கேட்டு 37 தொகுதிகள் தாவேகா கொடுத்து அதில் 25 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்தாலே போதும் அதிமுக சுக்குநூறாக உடைந்துவிடும். தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக களத்தில் இறங்கி நிரூபித்து விடுவார் ஓபிஎஸ் அவர்கள். அதற்கு பிறகு அதிமுக தானாக ஓபிஎஸ்ஸின் கைக்கு வரும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் தற்பொழுது திட்டம். இந்த திட்டம் வெற்றிகரமாக மாறுமா என்பதை அதிமுகவின் ஒவ்வொரு உண்மையான தொண்டர்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அவர்கள் விஜயுடன் கூட்டணி வைப்பது சரியா தவறா என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.